அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவுட் ஆஃப் புக் டாபிக்ல 3 ஆணையத்த பத்தி பார்க்க போறோம். தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம், தேசிய பழங்குடியினத்தவர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த 3 ஆணையமே ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் தேசிய பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க. ஃபஸ்ட்டு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் பார்க்க போகிறோம். ஆனால் முன்னாடி அது எப்படி இருந்துச்சுன்னா, தேசிய பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை பிரித்தாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, சட்டப்பிரிவு 338 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான அரசியலமைப்பு விவகாரங்களை ஆராய ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியது. அப்போ ஆர்டிகல் 338 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான விவகாரங்களை ஆராய்வதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் 1978 பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைப்பார். யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலோ பாஸ்வான் சாஸ்திரி தலைமையில் செயல்பட்டது. 1978 செயல்பட்டது. பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் போலோ பாஸ்வான் சாஸ்திரி தலைமையில் செயல்பட்டது. ஆர்டிகல் 338 சொல்லப்பட்டிருக்கும், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 65வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1990 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இந்த நார்மலாக பட்டியலினத்தவர் பழங்குடியினர் ஆணையம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனை என்ன பண்ணாங்கன்னா, பெயர் மாற்றம் பண்ணாங்க. தேசிய பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போது? 65வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1990 மூலமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். 65வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1990 மூலமாக தேசிய பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியின ஆணையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ தேசிய பட்டியலினத்தவர் ஆணையமும் பழங்குடியினர் ஆணையம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே ஆணையமாக தான் இருந்துச்சு. 89வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, இதை ரெண்டையும் இரண்டாக பிரித்தாங்க. பிரித்து என்ன பண்ணாங்கன்னா, தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையமாகவும் தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையமாகவும் ரெண்டாக பிரித்து, தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்தை ஆர்டிக்கல் எங்கே இருக்குது, ஆர்டிக்கல் ஆல்ரெடி ஆர்டிக்கல் 338 பார்த்தீங்கன்னா, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவரின் அந்த அரசியலமைப்பு விவகாரங்களை ஆராய்வதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை குடியரசுத் தலைவர் நியமிக்கணும்னு சொல்லியிருக்கும். பார்த்தீங்களா, அந்த ஆர்டிக்கல் அப்படியே இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்தையும் ஆர்டிக்கல் 338 ஏன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஆர்டிக்கல் ஆட் பண்ணி அதையே தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்துக்கான ஆர்டிக்கலாகவும் மாற்றினாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, இது ரெண்டுமே என்னது, அரசியலமைப்பு அந்தஸ்து கொண்டு இருக்கு. ஆல்ரெடி அரசியலமைப்பு அந்தஸ்து கொண்டது தான் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 338 சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் பண்ணாங்க. தேசிய பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் பெயர் மாற்றம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரெண்டு ஆணையத்தையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு ஆர்டிகல் 338 தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்தை வச்சாங்க. ஆர்டிகல் 338 ஏன்னு ஒன்று கொண்டு அதில் தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்தை வச்சாங்க. அப்போ இந்த ரெண்டும் பிரிக்கப்பட்ட இந்த ரெண்டு ஆணையங்களும் 2004 முதல் செயல்படுகிறது. 1978 ரெண்டு ஆணையம் கம்பைனாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பிரிக்கப்பட்ட ஆணையம் எப்போது இருந்து செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 அப்போது தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் தனியாக 2004 செயல்படுது. தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையம் தனியாக 2004 செயல்படுது. ஆனால் ரெண்டும் ஒரே ஆணையமாக 1978 அமைச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஷின் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் எப்போது இருந்து செயல்படுகிறது, எப்போது அமைக்கப்பட்டதுன்னா நீங்கள் என்ன வருடம் போடணும், 2004. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்னா 81வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக. அப்போ 89வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக தேசிய பட்டியலினத்தவர் ஆணையமும் தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையமும் அமைக்கப்பட்டது. அது தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்துக்கு ஆர்டிகல் 338, தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்துக்கு ஆர்டிகல் 338A. ரொம்ப முக்கிய, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 2004 முதல் செயல்படுகிறது. இப்போ இது ரெண்டு முன்னாடி ஒன்றா இருந்தது, இப்போ தனித்தனியாக 2004 செயல்படுது. அப்போ தனித்தனியாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம், நம்ம அதை என்ன சொல்லுவோம்,
பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு NCSC, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2004 முதல் தானே செயல்படுது. அப்போ முதலாவது தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துடைய முதலாவது தலைவர் யாருன்னா சூரத் பான். எப்படின்னா 2004. தற்போதைய தலைவர் யாருன்னா ஸ்ரீ கிஷோர் மக்வானா. தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துடைய முதல் தலைவர் சூரத் பான், தற்போதைய தலைவர் ஸ்ரீ கிஷோர் மக்வானா. இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார், 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். இவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். இது ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்குது. தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் இப்போ ஒரு நிரந்தர அமைப்பு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டிக்கல் 338 என்ன சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு, அதாவது குடியரசுத் தலைவர் இந்த பட்டியல் இனத்தவர் பழங்குடி இனத்தவர் ஆணையத்தை பழங்குடி இனத்தவருடைய அந்த விவகாரங்களை ஆராய்வதற்காக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 2003 என்ன பண்ணாங்க, இந்த ஆர்டிக்கல் 338 தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் சொல்லிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு ஆணையத்தை வச்சுட்டாங்க. அப்போ அது நிரந்தரமாக இருக்கும். அப்போ அதற்கான உறுப்பினர்களையும் தலைவர்களையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். ஃபஸ்ட்டு அந்த சிறப்பு அதிகாரியே அந்த ஆணையத்தையே குடியரசுத் தலைவர் அமைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடியே அரசியலமைப்பு அந்தஸ்து இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நிரந்தரமான அமைப்பாக ஒரு நிரந்தரமான அதிகாரியாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இது ஒரு நிரந்தரமான அமைப்பாக இருக்குது. அப்போ ஒரு டைம் அமைச்சிட்டா அதனுடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் மட்டும் என்ன பண்ணா குடியரசுத் தலைவர் நியமிச்சா போதும். அப்போ ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். யாரை நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர். இவங்களுடைய பதவி காலத்தை யாரு தான் நிர்ணயிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது பாருங்க, அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரமோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பட்டியல் இனத்தவருக்கான அந்த அவங்களுடைய தேவைகள், அவங்கள பற்றி ஃபுல்லாக அவங்களுக்கான தேவைகள் என்ன அந்த மாதிரி அதெல்லாம் ஆராய்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு தான், ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு தான் தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானது தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தயாரித்த அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், அந்த அறிக்கையை பாராளுமன்றத்திடம் சமர்ப்பிப்பார். ஒருவேளை மாநிலம் தொடர்பாக அறிக்கையாக இருந்துச்சுன்னா அந்த அறிக்கையை யார்கிட்ட கொடுப்பாங்க, சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு கொடுப்பாங்க. அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார், மாநில சட்டமன்றத்திற்கு சமர்ப்பிப்பார். புரிஞ்சுதுங்களா? அதாவது இவங்க வருடம் அறிக்கை தயாரிப்பாங்க. அந்த அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. ஒருவேளை இது மாநிலம் தொடர்பான ஒரு அறிக்கையாக இருந்துச்சுன்னா மாநில ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சி விட்டுருவார். அப்போ மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அந்த அறிக்கையை வச்சு சட்டமன்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது முடிவெடுப்பாங்க, திட்டம் கொண்டு வர்றது அந்த மாதிரி. இது ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் அப்படிங்கிறது 2004 முதல் செயல்படுது. இதனுடைய ஆர்டிக்கல் 338 நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். முதலாவது தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத் பான், தற்போதைய தலைவர் ஸ்ரீ கிஷோர் மக்வானா. ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான். இவங்களுடைய பதவி காலத்தை நிர்ணயிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். இவங்களுடைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானது தான். இந்த ஆணையம் அறிக்கை என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்துக்கிட்ட சமர்ப்பிப்பார். மாநிலம் தொடர்பான அறிக்கையாக இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவார், மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லுவோம். இதுவும் எப்போ தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஆர்டிக்கல் என்னதுங்க, ஆர்டிக்கல் 338A. அப்போ தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படிங்கிறது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க, 89வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மூலமாக கொண்டு வந்தாங்க. 2004 செயல்படுது. இதனுடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 338A. முதலாவது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்வர் சிங். தேசிய பழங்குடியினர் ஆணையத்துடைய முதலாவது தலைவர் குன்வர் சிங். தற்போது யார் தலைவராக இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தர் சிங் ஆரியா. இதனுடைய அமைப்பு அதே மாதிரி தான்.
ஒரு தலைவர் இருப்பார், ஒரு துணைத் தலைவர் இருப்பார், 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. நியமனம் யார் பண்ணுவா? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். இவங்களுடைய பதவி காலத்தை குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிப்பார். எப்படி தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துக்கு இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் அமைப்பு. அதிகாரங்களும் அதே மாதிரி தான், காமன் தான். உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையானது தான். அறிக்கையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்துக்கிட்ட சமர்ப்பிப்பார். மாநிலம் தொடர்பாக இருந்துச்சு அப்படின்னா அறிக்கை என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு அனுப்புவார். மாநில ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். காமன் தான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதலாவது தலைவர், தற்போதைய தலைவர் இருக்காங்க, யார் இருக்காங்க, ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே காமன் தான். இது தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையம். அடுத்தது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சமூக நீதி படிக்கும் பொழுது நம்ம ஒன்று படித்தோம். அதாவது 2 ஆணையங்கள் 1953 முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் அமைச்சிருப்பாங்க. முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா 1979 மண்டல் அவர்கள் தலைமையில் மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கும். இது ரெண்டுமே என்னதான்? பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் அமைக்கப்பட்டது யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா காக்கா கலேல்கர் தலைமையில் 1953. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மண்டல் ஆணையம் 1979 அமைச்சிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு 1992 இந்திரா சகானி வழக்கு, மண்டல் வழக்கு இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் சமூக நீதி லெசன் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடஒதுக்கீடை பற்றி நம்ம நடத்தணும். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். அப்போ முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் தலைமையிலும், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பார்த்திங்கன்னா மண்டல் தலைமையிலும் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் வழக்கெல்லாம் வந்திருக்கும். 1992 இந்திரா சகானி வழக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஆர்டிக்கல் 340 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைக்கணும். இது எப்படின்னா, டெம்பரவரியாக ஒரு தற்காலிகமான ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்கணும். எதற்காகனா அவங்களுடைய நலன் தொடர்பாக ஆராய்வதற்காக, அதாவது குடியரசு ஒரு காரணத்திற்காக தற்காலிக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆர்டிகல் 340. ஆனால் இது தற்காலிக ஆணையங்கள் தான். பாருங்க, காக்கா கலேல்கர் ஆணையம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமா 1953 அமைச்சாங்க. மறுடைய மண்டல் ஆணையம் 1979 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம். இதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தானே. ஏன் அமைக்கிறாங்க? ஒரு விஷயத்துக்காக அந்த ஆணையத்தை அமைப்பாங்க. அந்த ஆணையம் அதை ஆய்வு பண்ணி அறிக்கையை கொடுத்தோன்னா அந்த ஆணையம் கலைக்கப்பட்டுரும். அடுத்தது வேற ஆணையம் அது தொடர்பாக அமைக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிரந்தரமான ஆணையங்கள் கிடையாது, தற்காலிகமான ஆணையங்கள். இந்த மாதிரி தற்காலிகமான பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைப்பதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்ட்டு ஆர்டிகல் 340 சொல்லப்பட்டிருக்கும். பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த மேம்பாட்டிற்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்குற மாதிரி, அதற்காக என்ன இப்போ இடஒதுக்கீடு சம்மந்தமாக பிரச்சனையெல்லாம் வரும்பொழுது இது மாதிரி ஆணையமெல்லாம் அமைச்சு அதை என்ன பண்ணுவாங்க, ஆய்வு பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் தற்காலிகமான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள். யாருக்கு அதிகாரம் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, இப்போ பாருங்க, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1993 ஒரு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நம்ம என்ன பண்ணோம்னா அமைச்சோம். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்தெல்லாம் அதுக்கு அப்போ கொடுக்கவே இல்லை. ஒரு ஆணையத்தை நம்ம அமைச்சோம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சொல்லிட்டு. இது பாருங்க, இப்போ 1992 இந்திரா சகானி வழக்கு நடந்திருக்குல்ல, அந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பாக தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை 1993 அமைக்கிறோம். அப்போ அது ஒரு அரசியலமைப்பு அமைப்பாலாம் அமைக்கலை நம்ம. இப்போ பாருங்க, 102வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2018 மூலமாக இந்த ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு, இந்த ஆணையம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல வச்சாங்கன்னா ஆர்டிக்கல் 338B. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? அதாவது இந்த காக்கா கலேல்கர் ஆணையம், மண்டல் ஆணையம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஆணையங்களை இது யார் தான் அமைப்பாங்க? குடியரசுத் தலைவர் அமைச்சாங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 1992 இந்திரா சகானி வழக்கு, அதனுடைய வழக்கு என்ன, தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அந்த வழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நிரந்தரமான ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா 1993 தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அது வந்து ஒரு நிரந்தரமானது. அப்போ அந்த ஆணையத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அது வந்து ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்தெல்லாம் அது வரைக்கும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து 2018 கொடுக்குறாங்க. 102வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2018 மூலமாக அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 1993 கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது ஒரு சட்டத்தின் மூலமாக, ஓகேங்களா, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தின் மூலமாக 1993 கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2018 தான் என்ன பண்ணாங்க, அதற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தம்? 102வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக. அப்போ அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அரசியலமைப்பில் அந்த ஆணையம் இருக்கணும். அதானங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஆணையத்துக்காக ஒரு ஆர்டிக்கலை புதுசாக ஆட் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் 338B அதை ஆட் பண்ணி அதில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை வைக்கிறாங்க. அதனால் இது என்னது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1993 ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததெல்லாம் கூட தற்காலிகமான ஆணையங்கள் தான். காக்கா கலைஞர் ஆணையம், மண்டல ஆணையம், இது எல்லாமே. அப்போ 338Bயில் இப்போ கொடுத்துருக்கிற இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு ஆணையம், தற்காலிகமானதெல்லாம் கிடையாது, நிரந்தரமாக இருக்கும். அதனுடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் தான் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவர் தேர்வு பண்ணுவார். தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்வி நிரஞ்சன் ஜோதி. தற்போது யாருங்க, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவராக இருக்காங்க சாத்வி நிரஞ்சன் ஜோதி. அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். எப்படி வந்து அந்த தேசிய தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம், தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்துக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்கள். நியமனம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிப்பார். உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானது தான். அதே அப்படியே காமன், முன்னாடி பார்த்தது அப்படியே இருக்கும். அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த ஆணையம் வந்து சமர்ப்பிக்கும். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், பாராளுமன்றத்திட்ட சமர்ப்பிப்பார். மாநிலம் தொடர்பான அறிக்கையாக இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட மாநில ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் அனுப்புவார். மாநில ஆளுநர் என்ன பண்ணுவார், மாநில சட்டமன்றத்திட்டு சமர்ப்பிப்பாங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்த எப்போ வந்து 1993 கொண்டு வர்றாங்க தேசிய நிரந்தரமான ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை 1993 கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு 2018 தான். 102வது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வராங்க. ஆர்டிக்கல் 338B. தற்போதைய தலைவர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆர்டிக்கல் 338, ஆர்டிக்கல் 338A, ஆர்டிக்கல் 338B. ஆர்டிக்கல் 338 என்ன சொல்லுது, என்ன அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 338A பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆர்டிக்கல் 338B பார்த்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அப்போ நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும், தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம், பழங்குடி இனத்தவர் ஆணையத்துக்கு ஒரு அரசியலமைப்பான அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 அந்த சட்டத்தின் மூலமாக. அந்த 2003 சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 89வது சட்டத்திருத்தம் 2003 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க. ஆர்டிகல் 338 தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்தையும் தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையத்தை 338Bயில் கொண்டு போய் வச்சாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம், தேசிய பழங்குடி இனத்தவர் ஆணையம் அப்படின்னா சட்டத்திருத்தம் 89வது சட்டத்திருத்தம் 2003. அதே மாதிரி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டத்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102வது அரசமைப்பு சட்டத்திருத்தம். இந்த சட்டத்திருத்தங்கள் எதற்காக, அந்த ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்காக ஆர்டிக்கலை கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஆணையங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் அந்த அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும், அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் காமன் தான். ஆனால் தலைவர் மட்டும் வேரி ஆவாங்க, அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சட்டத்திருத்தங்களை நல்லா பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.